கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பேசத்தக்கதாக தேவன் நாளுக்கு நாள் எனக்கு கொடுக்கிற பெருத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்தில் நான் வந்த உடனே கணவர் வந்தீங்க கதைக்க. இப்போ கதைக்க வாராக்கள் குறைவு. நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அவே உங்களுக்கு கிடைக்கிற நேரத்திலே ஒரு அழைப்பு, என்னோட வந்து பேசுங்க. ஏன் நான் உங்களோட பேச வேணும் என்றால், நான் பேசினால்தான் இன்னும் அதிகமாக பேசலாம். நான் சும்மா இருந்தேன் என்றால் இந்த வார்த்தைகள் தெளிவாய் வருவதற்கு நாட்கள் செல்லும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மட்டும் எவ்வளவு தெளிவாய் பேசத்தக்கதாக தேவன் கிருபை செய்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இதை குறித்து? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச வேண்டிய முக்கியமான காரியத்தை ஜெபி இன்ட்ரடக்ஷனாக உங்களோடு கூட சொல்லிவிட்டேன். ஒரு மாற்றம் இந்த மட்டக்களப்பிலே ஏற்பட போகிறது. ஒரு பெரிய எழுப்புதலின் ஒரு அலை இந்த மட்டக்களப்பிலே நீங்கள் காணப்போகிறீர்கள். என்றுமில்லாத வாலிபர்கள் சொப்பனங்களை அல்ல, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காணப்போகிறார்கள். இன்றைய காலையில் கர்த்தரோடு பேசினார். உங்களுடைய குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார். பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள், கை ஊற்றுங்க. உங்களோட பிள்ளைகளோடு வந்திருக்கிறார்கள், நல்லா கை ஊற்றுங்க. நல்லா பிள்ளைகளோட வந்து சொல்ல போறீங்க. உங்களுடைய குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார். ஆமென் என்ற வார்த்தை சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலுடைய ஆவியை ஊற்றுவேன். அதுக்கு இந்த 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 திருப்பரந்துறை ஒரு மாடல் வில்லேஜ். இந்த மட்டக்களப்பிலே நீங்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கலாம், பல கிராமங்களிலிருந்து இந்த இடத்திலே வந்திருக்கலாம். காலத்துக்கு காலம் தேசத்திலே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்குள்ளே 5 டெக்கேட்ஸ், அதாவது 5-10 ஆண்டுகளுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீர்கள். 1980ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள். 1990ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு 10 ஆண்டு. 2000ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு 10 ஆண்டு. 2010ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் 10 ஆண்டு. 2020ஆம் ஆண்டிலிருந்து 2030 ஆண்டுகளுக்குள்ளே கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் கடந்த மாதத்திலே ஒரு ஞானஸ்நான ஆராதனையை கலந்து கொண்டோம். அப்போ இந்த 5-10 ஆண்டுகளுக்குள்ளே எத்தனையோ மாற்றங்களை நாங்கள் காண்கிறோம். அப்போ இந்த மாற்றங்களை பற்றி உங்களோடு பேசி, ஏன் கர்த்தர் திருப்பரந்துரையை தெரிந்து கொண்டார், ஏன் மட்டக்களப்பிலே 39 கிராமங்கள் இருக்கிறது, இந்த மட்டக்களப்பின் 39 கிராமங்களிலும் ஒரு கிராமத்தை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார், இதில் என்னென்ன நடக்கப் போகிறது, என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறேன். ஏன்னா இது ஒரு தீர்க்கதரிசனம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அந்த உலர்ந்த எறும்புகள் மத்தியிலே போய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது. எல்லாரும் இப்போ இங்கே இருக்கிற 199 விதமான 1-2 பேரை சிலபடை எனக்கு புதிதாக இருக்கிறான். 199 விதமான ரட்சிப்பின் காரியத்திலே கர்த்தர் என்னை பாவித்திருக்கிறார். ஆகவே நான் ஒரு தெரியாத ஒரு மனிதர்கள் மத்தியிலே பேசவில்லை, தெரிந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பற்றியே பேசிக்கொண்டிருக்கேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இதிலே கடைசி நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்போது 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் 18ஆம் வசனங்கள். எல்லாரும் சத்தமாக வாசிப்பீங்களா? எடுத்துக்கொண்டீங்களா? ரைட். 162ஆம் பக்கம் 3 வசனங்கள் வாசிங்க. தீர்க்கதரிசிகளாகி போருங்க. இப்படிப்பட்ட சபையிலே நான் இப்படிப்பட்ட சத்தத்தை எதிர்பார்க்கவில்லை. ரைட். சத்தமாக இந்த 3 வசனங்களையும் வாசிப்போம். ரைட். தீர்க்கதரிசியாக ஊற்றுவேன் சொல்லுவார்கள், காண்பார்கள், ஊற்றுவேன். இங்கே 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, ஊற்றுவேன். என்னது? எல்லாம் சொல்லுங்க. ஊற்றுவேன். சத்தமா சொல்லுங்க. ஊற்றுவேன். சொல்லுவார்கள். சொல்லுங்க சத்தமா. சொல்லுவார்கள். அடைவார்கள். சொல்லுங்க. அடைவார்கள். காண்பார்கள். சொல்லுங்க. காண்பார்கள். திரும்பவும் ஒரு வசனம் வருகிறது. 2 ஊற்றுவேன். முதலில் வந்தது, திரும்பவும் வருகிறது. ஊற்றுவேன். சொல்லுங்க. ஊற்றுவேன். திரும்பவும் வருகிறது. தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். சொல்லுங்க. சொல்லுவார்கள். இந்த காரியத்தை குறித்து ஏதாவது ஒன்றை கர்த்தர் தேர்வு செய்யணும். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மேல் வீட்டு அறையிலே நடக்க போற காரியத்தை குறித்து, மேல் வீட்டு அறையிலே சீசர்களுக்கு நடந்த காரியத்தை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக இவரெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் புது பிரதேசங்களிலும் நான் கொண்டு வர விரும்பவில்லை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரனாகிய இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வருகிறது. இந்த கடைசி நாட்களில் இந்த யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி சொல்லப்படுவது பொழுது கடைசி நாட்களில் இங்கேயும் வந்து பார்த்தீங்களா 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. அதிகமாக பிரசங்கங்கள் நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுவோம். ஆனால் இங்கே இன்றைக்கு தீர்க்கதரிசனம் என்ன, அதை பற்றி தான் பேசப்படுவேன். கேட்கறதுக்கு காது உள்ளவன் என்ன செய்யக்கிறவன்? அல்லேலூயா. சொல்லுங்க. கேட்க கடவன். காதில் அந்தந்து வச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. என்னென்றால் பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில், இது கடைசி நாட்கள் என்று சொல்ல முடியாது, இது கடைசி மூமெண்ட், கடைசி வினாடிகள் என்ற அளவுக்கு தேசங்களிலே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. நான் நேற்று ஒரு ஓட்டோடு, இருந்தாலும் ஓட்டோட போவீங்க, நான் ஒரு ஓட்டோவிலே பின்னேரத்திலே கடைகளுக்கு போவது உண்டு. நான் போய் ஒரு அவுட்டிங்
எனக்கு வேண்டுமென்றபடினாலே என்னுடைய மனைவி என்னை ஓட்டோவில் கொண்டு போவாங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னை மோட்டர் சைக்கிளை ஏற்றிட்டு போவாங்க. ஏனென்றால் எனக்கு ஒரு அவுட்டிங் தேவை. இல்லாட்டி நான் என்னுடைய ஊழியக்காரத்தை சொல்லுவேன், என்னை கொண்டு போங்கன்னு. அப்போ நான் வெளியிலே போகும்பொழுது ஒரு சத்தம் எனக்கு கேட்கும், இன்றைக்கு நான் வந்தால், இன்றைக்கு என்னுடைய வருகை இருக்கும் என்றால். அதே சத்தத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். இது கடைசி வினாடிகளுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த 2024 ஆண்டுக்கு முன்பாக அந்த மேல்வட்டாரிலே சொல்லப்பட்ட குமாரன் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன், குமார்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஒரு பெரிதான அலை எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்தியமாய் தெரிகிறாளே. எல்லாருடைய இப்போ எல்லாருடைய மணிக்கூடுகள்லையும் என்ன வந்துட்டு இஸ்ரவேலிலே நடக்க போகிறதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். டிக் 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 உங்களுடைய மணிக்கூடு வேலை செய்வது போல ஒவ்வொரு டிக் 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 என்ற செகண்டிலும் இஸ்ரவேலிலே தேவனுடைய மனமாட்டி ஆகிய திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட போவதற்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து தான் யோவேல் தீர்க்கதரிசி சொன்னான். இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த ரிவைவல், அந்த எழுப்புதல் இந்த மட்டக்களப்பிலே என்னுடைய கண்கள் காண இந்த திருப்பரந்துறை கிராமத்திலே ஆரம்பமாக போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்குள்ள அமைந்துடுங்க. நீங்கள் இந்த அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அடுத்து இந்த எழுப்புதல் நடந்து ஒரு இருளான காலங்கள் கடந்து வந்தது. அதாவது இருளான காலங்கள், இருளே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார். ஆகவேதான் இந்த இடம் தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த மண்டபத்துக்குள்ளே நாங்கள் இருப்பது அது எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத காரியம். இந்த பெரிய சரீரத்துக்குள்ளே நாங்கள் இருப்பது நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத காரியம். ஆனால் தேவன் இந்த கடைசி காலத்திலே நடக்க போகிற, இலங்கையிலே நடக்க போகிற, மட்டக்களப்பிலே நடக்க போகிற எழுப்புதலுக்கு உங்களையும் என்னையும் தெரிவு செய்திருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. ஐ ஆம் ஹியர். இந்த சத்தம் அந்த எழுப்புதலின் நாட்களில் மட்டும் ஓயாது. யாருமே தடுக்க முடியாது. எந்த சத்துருடைய வல்லவிலும் தடுக்க முடியாது. இது ஓய்ந்தா அது எழுப்புதல் நடந்து முடிந்த பின்பாடு தான் ஓயும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படிதான் என்ன நடக்க போகிறது? ரிவைவல். பார்த்தீங்க 85ஆம் அதிகாரம், சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதிலே ஒரு காரியத்தை தாவீது ஜெபிக்கிறான். இந்த தாவீது ஜெபிக்கிறான், கதறான், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் ஊபிக்க மாட்டீரோ. அதுக்கு பதில் கடைசி 4 வசனங்களையும் வாசிங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்று ஒன்று என்ன செய்யுமா சொல்லுங்க, சந்திக்கும். இன்னொரு வசனத்தை சொல்ல பிறகு முத்தம் செய்யும். வாசிங்கம்மா. நீதியும் சமாதானம் ஒன்று ஒன்று முத்தம் செய்யும். முளைக்கும், தாழ பார்க்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சென்று நடக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையை முத்தம் செய்யும். ஒன்று ஒன்று முத்தம் செய்யும். ஒன்று ஒன்று முத்தம் செய்யும். ஒன்று ஒன்று கிட்ட வரும். நீதியும் சமாதானம். பிரியமானவர்களே, அதே போல இங்கே எழுப்புதல் நடக்கும் பொழுது இந்த எழுப்புதலின் ஆவியானவர், பின்மாறியின் ஆவியானவர்
ஏதோ ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டி இருக்கிறது. நீ விரும்பினா விரும்பாட்டின ஐ டோன்ட் கேர். நீங்கள் விசுவாசியான விசுவாசியாரியான நான் இதை பற்றி சிந்திக்க போவதில்லை. ஆனால் தேவன் செய்ய போகிறதை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அது நடக்கும்போது சொல்லணும், கர்த்தர் சொன்னது நிறைவேறுகிறது. திருப்பரந்தூரிலிருந்து வந்தவர்கள் முகம் திருப்பரந்தூரை கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தயவு செய்து எழும்பி நிற்கவும். தமிழில் பேசுகிறேன் நினைக்கிறேன். திருப்பரந்துரை கிராமத்திலிருந்து என்னோட இருக்கிறாங்க. திருப்பரந்துரை கிராமத்திலிருந்து வந்திருக்க இவங்க 10 வருஷத்துக்கு முதல் கண்ணாக்க கத்துவாங்க சபையில். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 10 வருஷத்துக்கு முதல் எங்கே இருந்தீங்க? சரி சார், 10 வருஷத்துக்கு முதல் நான் கதைக்கிறது விளங்குதா? 10 வருஷத்துக்கு முதல் எங்கே இருந்தீங்க? சபையில் இருந்தீங்களா? இந்த சபையில் இல்லை. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பதில். உட்காருங்க. அவை தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கார். ஒரு 10 பேரை உருவாக்கி கொண்டிருக்கார் இந்த வருஷத்தை. ரைட், நான் சில காரியங்களை கேட்கிறேன் உங்களுக்கு. ரைட், 1980ஆம் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்றாக எழும்பிடுங்க. 80ஆம் ஆண்டு ஒருவருமே இல்லை என்னை தவிர. 90ஆம் ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 90ஆம் ஆண்டு அந்த 10 வருஷத்துக்குள்ளே எழுப்பிடுங்க ப்ளீஸ். என்ன நான் இது தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கேன். 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு இந்த 10 வருஷத்துக்குள்ளே. எஸ், 2 4 6 8 எழும்புங்க 10. ரைட், பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க ப்ளீஸ். அந்த 90ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டுக்குள்ளே 10 பேர் இதை சொல்லிக் கொண்டு போனார். 2000ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை. சொல்லுங்க, கிரிக்கெட்டை பற்றி சொல்லுங்க. 2000ஆம் ஆண்டிலிருந்து 2010 வரைக்கும் அதுக்குள்ள ஆண்டவராக இயேசுகிறார். எஸ், அல்லேலூயா. நன்றி. தயவு செய்து உட்காருங்க. 2010 இருந்து 2020ஆம் ஆண்டுக்குள்ளே 2010 இருந்து 2020க்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பொய் சொல்லக்கூடாது. எல்லாரும் 2010 இருந்து 2020க்குள்ளே. அல்லேலூயா. உட்காருங்க. ஏன் நான் சொல்லுகிறேன்னால் தேவன் ஒரு டெக்கேட்ஸ் சொல்ற 10 வருடங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பலர் போகிறார்கள், பலர் வருகிறார்கள். இது கேள்வியாக இருக்கிறோம். ஏன் போறதும் வாழ்றதும்? வாசிங்க மல்கியாவின் புஸ்தகம் கடைசி வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம். மல்கியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி வசனம். பிள்ளைகள் எடுத்திருக்கும். அப்ப கடைசி வேதத்திலே கடைசி பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் அது என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளுடைய இருதயத்தை என்ன செய்வாராம்? பிதாக்களுடைய இதயமாகும். பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளுடைய இதயம். சபைகளுக்கு போகிறது, கட்டிடத்துக்கு போகிறது, அந்த பாச நல்லம் இந்த பாச நல்லம் என்று சொல்றதெல்லாம் இந்த உலகத்தை அர்ப்பணித்த பரலோகம் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறது. நான் இங்கேயும் சொல்லுவது உண்டு. வெளிப்படையாக பெரிய பெரிய ஊழியங்கள் கூட்டங்கள் நடக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகளை சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நான் தீர்க்கதரிசியின் புத்தகனும் அல்ல, தீர்க்கதரிசியாய் பிறந்தவனும் அல்ல. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசியை முறைத்து நீ சொல்ல வேண்டியது என்னவென்றா, இந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும் என்னுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு காலையிலே தம்பி சொன்னான், நீங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணுங்க போன வாரம். அப்பா கத்த சொன்னார், நீ ஒரு தீர்க்கதரிசனம் பேசி சொல்ல வேண்டியது. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். இதை நிப்பாட்டுவாருக்கு, இந்த சத்தத்தை நிப்பாட்டுவாருக்கு.
பிசாசு எத்தனோ கிரிகளை செய்யலாம். ஆனால் இந்த சத்தம் எழுப்புதலை கண்டு ஓய்ந்து போவதில்லை, தொடர்ந்து நடக்கும். கர்த்தர் இந்த திருப்பரங்குன்றைக்கு என்னை கொண்டு வந்து உண்மை என்றால், இந்த திருப்பரங்குன்றையிலே இருக்கிற ஒரு சாவுக்கு ஏதுவான ஒரு மைதானத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இந்த சத்தத்தை பேசுவார் என்று சொன்னார். 1918ஆம் ஆண்டுக்கு முன்பாக இந்த கட்டிடம் இருக்கவில்லை. 2018ஆம் ஆண்டுக்கு முன்பாக இது வெறும் காடு. 2003ஆம் ஆண்டு இந்த இதற்குள்ள நான் வந்த பொழுது இந்த இடம் வந்து பனம் காடு, கிட்டத்தட்ட 100 பனை மரங்களுக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே பட்டி இருக்கிறேன். ஏன் நாட்டப்படாத தோட்டங்களையும் கட்டப்படாத கட்டிடங்களையும் நான் உனக்கு தருவேன். இப்ப கட்டிடங்கள் தோட்டங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஏன் ஏன் ஆண்டவர் செய்கிறார்? இந்த திருப்பரங்குன்றையிலே நான் போகாத ஒரு வீடு, ஒரு எல்லையும் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தார். ஏதோ ஒரு காரியத்தில் நான் நினைத்தேன். பல சூழ்நிலைகள் இந்த திருப்பரங்குன்றை குறித்து எந்த விதத்திலும் என்னுடைய உள்ளத்திலே வாஞ்சை இருந்தது இல்லை. நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது ஏர்போர்ட்டுக்கு என்னுடைய அண்ணம்மாள் கார் பழக வருவாங்க. அப்போ கெஞ்சி கேட்டுக்கொடுவேன், அண்ணா என்னையும் கொண்டு போங்கடா. அப்போ நான் சின்ன ஒரு 5 வயது 6 வயது இருக்கு. அப்போ திருப்பரங்குன்றை கிராமத்தில் என்னுடைய அப்பாவுடைய கார் வந்து குரு 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 கண்டு வரும், மைனர் கார். அதில் 6 பேர் இருப்போம். 7வது சின்ன குட்டியாக நான் இந்த பின் நடுவில் இருப்பேன். அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் கார் பழகுவாங்க. இப்படித்தான் நான் இந்த திருப்பரங்குன்றையை பார்த்தேன். அப்போ இந்த திருப்பரங்குன்றை நான் நினைக்கிறேன் இங்கே வந்து இந்த இத்தனை பெரிய வீடுகளே இருக்கா, நீங்கள் பிறந்தும் இருக்க மாட்டீங்க. ஆனால் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். மற்ற கிழமையிலே 49 கிராமங்களுக்குள்ளே இந்த கிராமத்தை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நான் சொல்ல பாருப்பேன், மற்ற கிராமங்கள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கவில்லை. திஸ் இஸ் ஸ்பெஷல். இந்த கிராமத்திலே தான் மட்டக்களப்பு மக்களுடைய எல்லா குப்பைகள், அசிங்கங்கள், நாற்றங்கள் எல்லாம் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிற இடம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட இடத்தை பார்த்தார். ஏனென்றா கர்த்தர் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுங்க இது திருக்கதரிசன வார்த்தைகள் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 37 பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டம் எடுக்கிற ஒரு பள்ளத்தாக்கு கர்த்தர் கொண்டு போனார். என்ன பள்ளத்தாக்கு? எசேக்கியேல் 37 எடுத்து கொடுங்க. அது ஒரு என்ன எலும்புகள் நாட்டம் எடுக்கிற, செத்த எலும்புகள் நாட்டம் எடுக்கிற. இதை நான் ஓப்பனாக பேசுகிறேன். இதில் தான் மலம் கொட்டப்படுகிற இடம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க இந்த கொத்துக்குளத்து மாரியம்மன் கோயிலிலே என்ன முக்கியமான கத்தாக்கள். இன்றைக்கு தான் அனைவருக்கு தெரியும் போல. அப்படிப்பட்டவரை கர்த்தர் என்ன செய்தாரு, நீ மாரியம்மன் கோயிலுக்கு போகாத, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாண்டு கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் இப்போ இந்த நாட்கள் தான் எனக்கு தெரியும். அப்போ அங்கே போய் பூஜை பைத்து, அங்கே பால் பொங்கி, அங்கே புக்க பொங்கி இந்த மனிதனை கத்தறிந்தது கொஞ்சம் 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 அதை கடந்து தான் ஒவ்வொரு நாளும் வருவார். ஒவ்வொரு நாளும் வருவார் ஜெபிக்க. இதெல்லாம் தற்செயலாக நடக்கிற காரியம் அல்ல. ஏன் நான் சொல்லுவேன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் இப்படி நடந்தது. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம். ஏன் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் இப்படி நடக்கிறது? லூக்கா 1ஆம் அதிகாரம்
ஏனென்றால் அடிக்கடி இதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை 24 பிரியமானவர்களே, இங்கே ஒரு விதவை இது இங்கே ஒரு கற்பம் தரிக்காத ஒரு பெண்ணுக்குள்ளே 5 மாதமாய் கற்பம் தரித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சகரியா என்ற ஆசாரியனை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்தார். கவனிங்க, தீர்க்கதரிசனம் மிகவும் முக்கியமானது. தீர்க்கதரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். 11ஆம் வசனம் வாசிங்கம்மா. 11ஆம் வசனம். ஆ 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 ஒரு தீர்க்கதரிசி பிறக்கிறான். ஒரு தீர்க்கதரிசனம் பிறக்க வேண்டும். பிறக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாகுமாம்? சந்தோஷமும் மாட்சி. தீர்க்கதரிசனம் பிறக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாய்நாளே தீர்க்கதரிசனம் பிறக்க வேண்டும். இங்கே தூதன் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியை உருவாக்குகிறான். அவன் சொன்ன பொழுது சகரியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வாய அடக்கி போட்டான். வாய மூடிட்டு இனிமேல் நீ துறக்கப்படாது. ஏனென்றால் தூதனுடைய தீர்க்கதரிசன சத்தத்தை அவன் விசுவாசிக்கவில்லை. இந்த இடத்திலும் அநேக சகரியாக்கள் இருப்பார். நான் இருதயபுரத்திலிருந்து வந்த நான் தாண்டவம் இருக்கிறான். ஆண்டவர் தாண்டவமுடைய தானே தெரிவு செய்தவர். ஆண்டவர் இருதயபுரத்தில் தானே தெரிவு செய்தவர். இருதயபுரத்திலே இத்தனை விசுவாசிகள் தெரியாதா? ஏன் ஆண்டவர் இதை தெரிவு செய்தார்? ஏன் சொல்றேன் நான்? எனக்கும் ஆச்சரியம்தான். ஒவ்வொரு ராத்திரியும் நான் கொஞ்சம் இந்த இந்த கதவுக்கு பலியாக வந்து நின்று பார்ப்பது. பார்க்கும் பொழுது தெற்கருடைய சத்தம், எதிரமே யோதியாவே சமாரியாவே என்று தீர்க்கதரிசிகள் சத்தமிட்டு சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும். அப்பொழுது நான் சொல்வேன், திருப்பரந்துரையே, ஒன்றிலே இப்படிப்பட்ட கட்டிடங்களோ இப்படிப்பட்ட காரியங்களோ வருவதற்கு நீ மாத்திரம். இங்கே சகரியா கேட்டான், நான் எம்மாத்திரம்? இது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு நான் தகுதியல்ல. அவன் தீர்க்கதரிசனத்தை நிறைவேறதை நம்பவில்லை. அவனுக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களிலே பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கடமுழாமைகள் செவ்வையாகும். ஏசாயா தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது. வாசிங்க, மார்க்கு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம். This is very important prophetical word. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அனுப்புகிறேன்.
இது மார்க்கு தெளிவாய் சொல்லுகிறான். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 40:3. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்க மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அதே வசனம் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அதே வசனம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்க. ஆயத்தப்படுத்துங்கள், செவ்வாய்ப்படுத்துங்கள். இப்ப இங்க யோவான் என்ற தீர்க்கதரிசி எழும்ப வேண்டும். அப்படியானால் ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசனம் முதல் உரைக்கப்பட வேண்டும். அது தூதன் மூலமாக திரும்பவும் சொல்லப்பட வேண்டும். சொல்லப்படும் பொழுது அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுகிற காலம் வரும். இது நிறைவேறுகிற காலம் இதான் சொல்லுங்க. தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற காலம். விசுவாசிக்கிறோம் பாக்கியவான். நீங்க யாராவும் இருக்கலாம். ஆனா உன்னுடைய காதுகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கே மரியாதை என்ற ஒரு பெண் வருகிறார். இந்த இந்த தகரியாவிடத்தில் அனுப்பப்படுகிற தூதன் அங்கே அடுத்ததா போறான். ஆட்ட போறான் 6 மாதத்துக்கு பிறகு. மரியாளே பயப்படாதே. மரியாள் கலங்கினாள். லூக்காவிலே நீங்க பார்க்கலாம். மரியாள் கலங்கினாள். நீ பயப்படாதே, நீ சிறியர்களுக்குள்ளே வெளியேறப்பட்டவன். பார்த்தீங்க லூக்கா 1ஆம் அதிகாரம். ஏன் இந்த ப்ராபர்ட்டிக்கல் வேர்ட்ஸ் எவ்வளவு தத்துவமாக வருது என்று சொல்லுகிறேன். இருபத்தொன்பதாம் வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 25. பார்த்தீங்க. அவளை கண்டு கலங்கி வாசிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்பொழுது தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு விட்டது. நீ ஒரு குமாரனை பெறுவாய். அது தூதனாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 1ஆம் அதிகாரத்தில் அதை பவுல் சிரமம் சொல்லுகிறான். என்னது? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசனம் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் குமாரன் மூலமாய் வெளிப்பட்டது. எங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய பிள்ளைகளாகும்படி இரக்கம் பாராட்டப்பட்டோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்காக ஒரு புத்திர சுகாரத்தை பெற்றோம். ஏன் இந்த காலங்களிலே இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள். அவள் சொன்னாள் என்னென்றால், அதற்கு மரியாள் 32ஆம் வசனம் நோக்கி, இது எப்படியாகும் அறியேனே, உண்மையில் வரும் என்ன சொல்லுகிறான்?
ஏற்கனவே உனக்கு இனத்தராகிய எலிசபெத்துக்கு அவருடைய புருஷனுக்கு இது சொல்லப்பட்டது. ஏற்கனவே ஏசாவின் நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது. அது இப்பொழுது நிறைவேறும் காலம் சொல்லப்பட்டது. அப்பொழுது என்ன செய்கிறார்? மரியாள் என்ன போத்துட்டு படுக்கல, நித்திரை செய்யல. அவள் என்ன செய்கிறாள்? 39ஆம் வசனம் வாசிங்க எல்லாரும். 39ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. 39ஆம் வசனம். எழுந்து தீவிரமாய் போய், ஹல்லேலூயா. யார் இந்த எலிசபெத்? தீர்க்கதரிசி உருவாகிற அந்த 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 பானை இல்லாட்டி அந்த கற்பம் தரிக்கப்படுகிறதான கற்பப்பை, கற்பப்பையில் 6 மாதத்துக்கு முதல் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப 6 மாத குழந்தை, அந்த தாய் அந்த கற்பத்தை சுமந்து அந்த தீர்க்கதரிசனத்தை சுமந்து போறா. எல்லாரும் அவமானப்படுத்தப்படுறார். என்ன இந்த கிழவிக்கு ஒரு ஒரு புதினமான ஒரு செக்கம், இவைக்கு ஒரு கிழவி, இவனுக்கு ஒரு பிள்ளை தேவையாது. அவன் ஒரு கிழவன், அவனுக்கு தேவையாது. அவனுக்கும் தேவையில்லை, அவளுக்கும் தேவையில்லை. பரலோகத்துக்கு அது தேவை. ஆமென். இந்த இடத்துல எழுப்புதல் பரவண்டியது எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை. இது பரலோகத்துக்கு தேவை. இலங்கையில் கிழக்கில் இருந்து தேவனுடைய மகிமை பிரகாசிக்க வேண்டியது பரலோக தேவை. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:2. இதுதான் எங்களுடைய இந்த பணியினுடைய தீர்க்கதரிசன வார்த்தை. விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். வாசிங்கம்மா 43:2. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கழுத்து தேர்ந்து வந்தது. அவருடைய சத்தம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கழுத்து சேர்ந்து வந்தான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வேதத்தை படித்து சேர்ந்தவன் அல்ல. 1980ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் சொந்த இடத்திலாக நான் ஏற்றுக்கொண்ட போது தேவன் முதலாய் தீர்க்கதரிசன வார்த்தையாய் பேசின வசனம் இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்து சேர்ந்து வந்தது. நான் அந்த நாட்களில் இந்த பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன். நீர் வளமும் நிலவளமும் நிறைந்த என் மண்வளமும் பாடிக்கொண்டிருப்பேன். மாநகரம் மட்டும் மாநகரம். அப்ப எனக்கு தெரியாது. ஞானப்பிரகாசம் என்னுடைய நல்ல நண்பன் மரித்து போனான். அவருக்கு மியூசிக் அடித்து அவரும் பாடி நானும் பாடி கொடுப்பேன். இதுதான் எங்களுடைய வாயிலை வந்த பாட்டு. என்னது? மாநகரம் மட்டும் மாநகரம் மீனிசை பாடும் தேன் நகரம். அப்ப இயேசுவே தெரியாது. அவரை இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. ஆனால் கடவுள் நான் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாக நான் 5 வயது நர்சரிக்கு போனேன். நர்சரி உங்களுக்கு தெரியும். 5 வயது யாராவது நர்சரிக்கு போனாங்க, நர்சரிக்கு போனாங்க. அப்பா 5 வயது நர்சரிக்கு போகிறாங்க யாரும் இருக்கிறீங்களாப்பா? அங்கே போயிட்டாங்க. அப்போ நான் கோட்டமுனை, உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ யூனியன் பேங்க் அந்த குர்ஷபட் காலேஜ் இருக்கிற அது என்ன பேங்க்? குர்ஷபட் காலேஜ், நேஷன் ட்ரஸ்ட்
அதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஹோம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ பழையாக்களுக்கு தெரியும். அது வந்து டாக்டர் சின்னையாவோட நர்சிங் ஹோம். அதில் நான் 5 வயது அறிவறி பள்ளிக்கு போனேன். அப்போ ஒரு சிபிஎம் இலங்கை பெந்தகோஸ்தல் மிஷன் என்னுடைய படம் இல்லை, சும்மா நான் போய் சொல்கிறேன். அப்படி நான் படத்தோட வரும் எல்லாம் எக்ஸிபிஷன் ஆகி போடப்படும். அங்கே ஒரு தாய், அவருடைய பெயர் வந்து ஷியாமி தேவதாசன். அவள் வந்து இங்கிலீஷ் டீச்சர், இங்கே அனைவருக்கு தெரியும். அவள் தான் எங்களுக்கு களுவாஞ்சிக்குடி அந்த ஜபத்தோட்டத்தை இனாமாக கொடுத்தவள். அவளுடைய கண்களில் என்னை பார்த்த பொழுது இவன் ஒரு பெரிய போதகராய் வருவான். அவள் யாரு? அவள் சிபிஎம் இலங்கை பெந்தகோஸ்தலுடைய சாதன விசுவாசி. அவள் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னா, மகன், அப்போ என்ன மகன் தான் கூப்பிடுவான், மகன் நீ போதகராக நடிக்கிறியான். அப்போ நான் என்ன பேசுன்னு தெரியாது, 5 வயது 6 வயது. போதகரா என்ன போதகர் உடுப்பு போட்டாங்க. என்னதுக்கு? 2 பேருக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறேன். சண்டை ஸ்கூலில் நர்சரியில் ஒரு பெரிய கொன்சர்ட் நடக்குது. அந்த கொன்சர்ட்டில் ஒரு 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 பிள்ளைக்கும் ஒரு பிள்ளைக்கும் கல்யாண திருமண ஆராதனை நடத்தி வைக்கிறேன். இங்கே திருமண ஆராதனை நான் நடத்தி வச்சிருப்பேன். ஆனால் அந்த அம்மா 1969ஆம் ஆண்டு என்னை அவளுடைய கண்கள் கண்டது. நான் பார்த்து இப்பயும் பார்த்து பரவசப்படுறேன். அந்த தாய் எனக்கு அந்த ரோப்பெல்லாம் போட்டு, ஒரு போதையர் எப்படி ரோப் போடுவாரோ, கருத்த ரோப், அதுக்கு போட வெள்ளலோ, அதுக்கு போட குழை. நான் அப்போ 5 வயதிலே போட்ட மனுஷன் நான். அப்போ என்னை உடுத்தி நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் 5 வயதில். எத்தனை பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு? சில பேர் சிரிக்கிறீங்க, என்ன பாச்சா இவ்வளோ வருது, 5 வயதிலே கல்யாணம் முடிச்சு வச்சு. அதாவது பிஞ்சிட படுத்தன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அதை கற்பத்திலே உருவாக்கும் முன்பாக தெரிந்து கற்பத்திலே உருவாக்கும் முன்பாகவே தெரிந்து கொண்டபடினாலே 5 வயதிலே அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த அம்மாவுடைய உள்ளத்திலே பேசினார், இவனை எடுத்து போதகராக்கு. அதை பழம்புடி தெரியல, நீங்கள் எடுத்த படம் அங்கங்கே இருக்கோ தெரியா. ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம். அந்த அம்மா பல பரிசங்களை போடுவா. அந்த படத்தை எனக்கு கொடுத்து, அம்மானே நீ இன்றைக்கு போதுடா இருக்கண்டா, கர்த்தர் எனக்கூடாய் உன்னை கண்டார். அவருடைய கணவன் மறுத்து போனார், அவருடைய மகன் மறுத்து போனார். அந்த அம்மாவுடைய அம்மா வந்து என் வீட்டை வந்து, நான் சிறிதேன் இருந்தால் என் வீட்டை வந்து சொன்னான், மகனன் நீ தான் இந்த வீட்டை வந்திருக்கணும், நீ இந்த இடத்துல இருக்க, நீ என்ன வீட்டை வா, என்ன வீட்டை உன்னுடைய பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏன்? அவளுடைய உள்ளம் பலப்பட பண்ணியிருந்தது. கணவனை இழந்து விட்டாள், மகனை இழந்து விட்டாள், அவளுடைய இதயம் கதறினது. அந்த நேரத்திலே உன்னுடைய பாட்டு எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். ஜபி வயிற்றில், என்னுடைய மனைவியினுடைய வயிற்றிலே மகன், அவளுடைய இதயம் கலங்கிறது. ஆனால் நான் பாட்டு பாடும் பொழுது, கிட்டாடிச்சு பாடும் பொழுது அவளுடைய இதயம் வாழ்ந்ததை களி கூறுது. இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 40ஆம் வசனம். தீர்க்கதரிசி வசனம் பேசும் பொழுது உள்ளங்கள் என்ன செய்யுமாம்? குதூகலிக்கும். வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 40-41. என்னம்மா? சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்த எலிசபெத்தை பார்த்தினால்
எலிசபெத் மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க சத்தமா, கேட்ட பொழுது. எப்பொழுது உங்களுடைய உள்ளம் கேட்ட பொழுது, நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே துள்ளும். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்ட. பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசன வார்த்தையிலே நான் ஏன் இதை இணைக்கிறேன் சொன்னால், தீர்க்கதரிசன வார்த்தையில் ஒரு நாளும் போய் சொல்றார். அல்லேலூயா. நீங்க எங்கிருந்தோ வந்திருக்கலாம், உங்களுக்கும் திருப்பந்துரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் இருக்கலாம். திருப்பந்துரைக்கு வந்து முதலாக நான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது திருப்பந்துறையிலே நாற்றம் எடுக்கிறது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அந்த நாற்றத்தை நீங்கள் அனுபவிச்சுவீங்க. சிராக்கிற மூக்கெல்லாம் போச்சு வந்து இப்படி. அப்பொழுது கர்த்தர் பேசினார். இந்த திருப்பெருந்துறை தான் மட்டக்களப்பிலே மிகவும் ஸ்பெஷலான இடமாய் மாற்றப்படும். இப்போ அரசாங்கமே வின்சென்ட், கொன்வென்ட், சென்ட்ரல் காலேஜ் எல்லாத்துக்கும் கிரவுண்ட்ஸ் இங்கே வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நான் தமிழில் சொல்கிறது விளங்குதா? விபஸ்டேரியம் இங்கே தான் வரப்போகுது. அல்லேலூயா. எல்லாம் லொக்கேட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் நேரம் குறித்தாச்சு. இது என்ன ரோட்? திருப்பரங்குன்ற ரோட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரோட். இது நான் ஒன்றும் வந்து சீக்கிரமாக சொல்லுது. ரைட்டா? இதெல்லாம் லொக்கேஷன் வந்துட்டு இந்த ரோட் தான் எங்கே போகுது? மட்டக்களப்பு கச்சேரிக்கு. ஆமேன். இது எப்போ சொல்லப்பட்டது? 2005ஆம் ஆண்டு முதலாக அந்த ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் இதை இந்த மட்டக்களப்புடைய பிரதான வீதியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்பெட் ரோடு, எல்லாம் வெரி ஸ்பெஷல் ரோடு. அங்கே 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 நல்ல மழை பேத்தி இடைக்கு சிரிப்பு வருது. அவங்கள வீடெல்லாம் இப்போ பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவ். அங்கே யாரும் ஜபத்துக்கு கூட போகிறது கிடையாது. அது ஒரு இடமா, வெரி எக்ஸ்பென்சிவ். நீங்கள் காணி வேண்ட முடியாது. தீர்க்கதரிசி வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். தீர்க்கதரிசி சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது அது ஆமென்றும் ஆமென் என்றும் நடைபெறும். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார். பெண்மையா சொப்பனங்களை காணுங்க. தமிழ் ஐயா சொப்பனங்களை காணுங்க. கோணேஷ் சொப்பனங்களை காணுங்க. நல்லா நித்திர கொள்ளுங்க. கர்த்தரிடமிருந்து கேளுங்க, கர்த்தாவே நீர் செய்ய போவதை எனக்கு காண்பியும். பிரியமானவர்களே, இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. பார்த்தீங்க, சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 126 சீயோனின் சிறையிருப்பை இந்த திருப்பதியின் சுரையின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனங்கான்களை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொட்டாய் விட்டு சொப்பனம் காணுங்க ப்ளீஸ். இங்கே சொப்பனம் காணா, இங்கே போய் காணுங்க. உங்களோட வாய் நகைப்பினாலும் ஆழ்ந்த கழிப்பான தரும். இது ஒரு சபை அல்ல,
இது தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற இடம். ஹல்லேலூயா. இது ஒரு சபை கட்டிடம் அல்ல. அப்படி நீங்கள் நினைத்திருப்பீர்கள், நீங்கள் ஏமாந்து போனீர்கள். இது தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறும் பள்ளத்தாக்கு. அந்த தீர்க்கதரிசனம் உடைத்த பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தன. இப்ப உயிரடைந்ததை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கேன். ஆறுதி ரெஸ்டோர் என்று சொல்றது பழைய நிலைக்கு திரும்புதல். ரெஸ்டோர் பழைய நிலைக்கு திரும்புதல். இரண்டாவது ரினியூ புதுப்பித்தல், புதிதாய் உருவாக்கப்படுதல். ரிப்பேர், உங்களுக்கு என்ன ரிப்பேர், பழுதாப்படுவதை திருப்புதல். மற்றது ரிவைவ் என்று சொன்னால் ஊர்ப்பிக்கப்படுதல். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க. ஏன் நான் திரும்ப திரும்ப காலத்துக்கு காலமே சொல்லுவேன் என்றால், இந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த தீர்க்கதரிசனம் எல்லாம் மறந்து போயிருப்பீங்க. மட்டக்களப்பு மோச்சரில் இருந்து இந்த இடத்தில் எழும்புகிற சத்தத்தை கேட்டு மரித்தவன் எழும்பி ஓடி வருவான் இந்த மட்டக்களப்பு நகரம் முழுக்க. அதுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே ஓடி வரும். என்ன மரித்தவன் எழுப்பிட்டானா? எஸ். இது உங்களுக்கு விசுவாசிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கே கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் சொன்ன கத்த சொன்னானே சொல்லு, இதை சொல்லு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் கல்லறைகளில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நாலாம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாத்தீங்கம்மா. மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது எப்போ வந்திருக்கும்? இப்பொழுதே வந்திருக்க. நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். 28ஆம் வசனம் 28. அவருடைய சத்தத்தை கேட்கும் பாலம், அதுதான் இந்த காலம். எனி டைம் நடக்கலாம். நான் அந்த ஏஜில் தான் போயிருக்கிறேன். இப்பவும் நடக்கலாம். ஏனென்றா இந்த வார்த்தைகள் பேசி இருண்ட காலம் வந்த பிறகு வேதத்திலே 1527ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் என்ற மனுஷன் எழும்பினான். எல்லாம் ஓய்ந்து போயிடுச்சு, எல்லாம் இருளடைந்து போயிடுச்சு. மார்ட்டின் லூதர் என்ற மனுஷன் எழும்பினான். எழும்பி கத்தோலிக்க சபையின் மத குரு அவன் எழும்பி சொன்னான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு பெரிதான நெருப்பு புது 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 அப்படி எரிந்து பத்துது. ரெவல்யூஷன் உண்டானது. அதுக்கு பிற்பாடு எல்லா சீர்திருத்தம் உண்டானது சபையிலே. யாருமே எதிர்பார்க்குது. மார்ட்டின் லூதர் இன்றைக்கும் பேசப்படுகிறார். 1900ஆம் ஆண்டு ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். ஈவான் ராபர்ட்ஸ் என்ற மனிதன் எழும்பி 1904ஆம் ஆண்டு வெல்ஸ் ரிவைவல், இங்கிலாந்து தேசத்திலே வெல்ஸ் என்ற அந்த இடத்திலே
ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் அங்கே ஜனங்கள் யாருமே நம்பியிருப்பீங்களா? என்னது நம்முடைய ஈரான்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஈரான்ல இன்றைக்கு கொடியதாக எண்ணப்படுகிற கொடூரமான இடத்தில் ஈரான்ல கடந்த வாரத்தை லட்சக்கணக்கான கிறிஸ்தவ ஜனங்கள் ரோட்டில் வந்து இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று அங்கே கட்சித்து பாடுகிறார். எல்லா இடங்களும் இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்கிறார்கள், எல்லாரும் பார்க்கலாம். ஏன்? இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இந்த பட்டணத்தில் நடக்க போகிறது. வாசிங்க திரும்பவும் 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இந்த ஜெபத்தத்தை கர்த்தர் கேட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் எழும்பி இருப்போம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இவான் ரோபர்ட் மூலமாக ஒரு பெரிதான எடுப்பதை இங்கிலாந்திலே கொண்டு வந்தார். பெரிய எடுப்பு. அதன் மூலமாகத்தான் பெந்தைக்கோஸ்தே திருச்சபையில் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எல்லா அப்படிப்பட்ட கரங்களை உறுதி கத்தரை கொஞ்சம் தோத்தம் கரங்களை உயர்த்துவோம். இந்த எழுப்புதலுக்குள்ளே நானும் கலந்து கொள்ள வேண்டும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு ஆள் எடுத்துக்கொடுங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் ஒருவர் வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெள்ளை மண்ணுடையது அன்று வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இன்னொரு வாசிங்க. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 16ஆம். ஏன் நாம் வசனங்களை வாசிக்கிறேன்னா இவைகள் தான் நிறைவேறப் போகிறது. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சின்ன சின்ன புத்தகங்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கும். இதெல்லாம் சும்மா மகிமையினால் நிறைந்திருக்கும். எல்லா தியேட்டரும் மூடப்படும். எல்லா சாராய கடைகளும் மூடப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லுங்க. மட்டக்களப்பில் இருக்கிற எல்லா சாராய கடைகளும் மூடப்படும். எல்லா வடிக்கடைகளும் மூடப்படும். எல்லா ஆலயங்களிலும் தேவனுடைய மகிமை நிரம்பி வழியும். தியேட்டர்கள் எல்லாம் இழுத்து மூடப்படும். பெரிய பெரிய வைத்தியசாலைகளில் ஜனங்கள் குறைந்து போய் ஆலயங்களிலே ஜனத்திரள் நிறைந்திருக்கும். வியாதிக்காரர்களை கொண்டு வந்து எழுப்புவார்கள். மருத்துவர்கள் எழும்புவார்கள். எல்லாம் திருச்சபையில் நடக்கும். நீ பார்க்க போற. நீங்கள் சின்ன பிள்ளை தான். உங்களோட கண்கள் பாக்கியமுள்ள கண்கள். நீங்கள் எல்லாம் இதை பார்க்க போறீங்க. நீங்கள் ஜெபிக்கக்குள்ள மரித்து எழுப்புவான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே குஷ்டரோகி சுத்தமாவான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மூடவன் மானை போல துள்ளி எழும்புவான். இது இந்த மட்டக்களப்பு இந்த இடத்துல நடக்க போகிறது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவாங்க. குமாரர்கள், உங்களுடைய குமாரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல சொல்ல உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும். கர்த்தர் செய்வார். மல்கியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசி மல்கியா 1ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் என்ன சொல்? திரும்பவும் வாசிக்கிறேன். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி ஆமென் எல்லா இடங்களிலும் சொல்லுங்க, எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார். கர்த்தர்களோடு பேசியிருந்தார். ஒரு நாட்களில் நாங்கள் எல்லா இடங்களுக்காக ஜெபித்து வரும்பொழுது விக்கிரக ஆராதனை உள்ள இடங்களில் விக்கிரகம் தாகவனை போல கீழே விழுந்து உடையும். நீ ஜபிக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பற்றி இந்த நகரம் முழுவதும் உலா வரும் பொழுது தாகவன்கள் எல்லாம் உடைந்து 3 துண்டாய் விழும். இதை பார்க்கிறவர்கள் அழுத சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுவோம். விக்கிரகம் வல்லமையெல்லாம் முறிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு உன்னுடைய குமாரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல 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 எல்லா விக்கிரகங்களும் உடைக்கப்படும். உன்னுடைய சின்ன பிள்ளைகள் இங்க முன்னுக்கு இருக்கிறாங்களே சின்ன பட்டுகள், இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள் எழும்பும் பொழுது தீர்க்கதரிசனம் சொல்ல 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 இந்த விக்கிரகங்கள் எல்லாம் தாகவன்களை போல உடைந்து நொறுங்கி போகும். இதற்கான ஒரு காலம்தான் இந்த காலம். கொஞ்சமா பிச்சை கூடுங்க, பிச்சை. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. முடியுமானால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கண்களை மூடி, தாய்மார்கள், தகப்பன்மார்கள், நீங்க இவர்களை பார்த்து சொல்லுங்க. வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார், குமார்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள் உயிரிழந்து பெரிய சேனையாய் எழும்பி நிற்கும். உம்மரசு வரணுமே, உம் விருப்பம்